ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷில். ஓகேவா? 12th இங்கிலீஷோட ஒரு ஸ்கேன் காப்பி, ஆன்சர் ஸ்கேன் காப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 மார்க் வந்து நீங்கள் எடுத்த பேப்பர். எந்த செக்ஷனில் 4 மார்க் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து தெரியும். நல்லா நீட்டாக வந்து எழுதியிருக்காங்க, எல்லாமே எழுதியிருக்காங்க. ஆனால் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. என்னென்ன செக்ஷன்லன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க, மறக்காத நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் போடுற லைக்ஸ் மூலியமாக தான் எங்களுக்கும் நிறைய மோட்டிவேட் ஆகி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடலான்னு எங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் மறக்காத லைக் பண்ணுங்க, அதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 86 எடுத்த வந்து பேப்பர். இப்போ 100க்கு அப்போ 96 வந்து எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக. சரிங்களா? எந்தெந்த செக்ஷனில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ். ஓகேங்களா? மொத்தம் 20 சூஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். 1 to 20 1 மார்க்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சினானிம்ஸ் 3 ஆன்டனிம்ஸ் வந்து வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 6வது 1 ஆன்டனிம்ஸ் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பு பண்ணதை அதை பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்பாங்க, அப்புறம் இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரியான செக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கேட்பாங்க. அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரியான செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்தது 19 மார்க் வந்து எடுத்துகிட்டு இருக்காருங்க. சரிங்களா? அதில் ஒரே ஒரு 1 மார்க் தான் வந்து தப்பு பண்ணிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது 1 மார்க் மட்டும். ஓகேங்களா? அது ஆண்டனிம்ஸ் மட்டும் தான் வந்து தப்பு பண்ணிருக்காரு. மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து எழுதியிருக்காரு. அது பார்ட் 2 உங்களுக்கே தெரியும், போயம் அப்ரிசியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. மொத்தம் 4 அப்ரிசியேஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும். 4க்குமே அவர் ஃபுல் மார்க் எடுத்திருக்காருங்க. 8 மார்க் அப்படியே பாருங்க, எவ்வளோ க்ளீனாக போட்டிருக்காரு பாருங்க. 23ல A-Bன்னு போட்டு எவ்வளோ நீட்டாக, எங்கேயுமே அவ்வளோ பெருசாக அடிச்சல் திருத்தல் இல்லாத எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 நம்மளுக்கு தெரியும், ப்ரோஸோட 2 மார்க்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3. ஓகேங்களா? ப்ரோஸோட 2 மார்க்ஸ்னு சொல்லிட்டேன். கிராமர் பார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 27 28 29 கிராமர் பார்ட் கேட்டிருக்காங்க. கிராமர் பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுதியிருக்காங்க. இந்த கிராமர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு பேட்டர்ன் உள்ள வந்து ஒரு கிராமர் பார்ட் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், எந்த மாதிரி சென்டென்ஸ் கேட்டாலும் நம்ம காமனாக மாற்றினா அதுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ் போடுற மாதிரியான வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து வேணும்னா நம்ம பேஜை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கிராமர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ERC. ஓகேங்களா? நம்மளுக்கே தெரியும், ERCக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து எழுதிதான் ஆகணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் எழுதிதான் ஆகணும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் என்ன சொல்லுவேன்னா, கமெண்டுமே நான் வந்து எழுதி சொல்லுவேன். சரி, கமெண்ட்னா என்னன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, கமெண்ட்ன்றது நம்ம வந்து இப்போ இந்த ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாரல் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி தாங்க கமெண்ட்னு ஒன்று வந்து நம்ம இந்த ERCக்கு எழுதுனா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த கமெண்ட்ற வந்து அந்த செக்ஷன் வந்து வேணும் உங்களுக்கு, அப்படி இல்லை எனக்கு ERCயில் எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், ERCன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து எப்படி சொல்ல, யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்குமே 6 யூனிட்மே வந்து கமெண்ட் இருக்குது. இல்லை ஃபுல் உங்களுக்கு ERCயோட உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ மட்டும் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் எல்லாமே காமன் ERCயுமே நான் அனுப்பிச்சி விடுறேன். எனக்கு ERCன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். ஓகே பாருங்கள் எவ்வளோ பெருசாக பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட 3 மார்க்ஸ் வந்து கொடுக்குறது. நான் மாற்றி சொல்லிட்டேன் மேலே. ப்ரோஸோட 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் வந்து அவர் வந்து வாங்கிட்டார். சரிங்களா? அடுத்தது பார்ட் 3. ஓகேங்களா? பார்ட் 3ல ஃபுல்லாக செமிகிராமர் பார்ட்ஸ் வரும் நம்மளுக்கு. இந்த செமிகிராமர் பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 37. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்றும் வந்து இதுக்கும் 38க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மார்க் வாங்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே எதுவுமே இல்லாத கரெக்டாக வந்து வாங்கிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டைலாக் ரைட்டிங்கில் வந்து ஃபுல் மார்க் வந்து வாங்கிட்டு இருக்காருங்க. சரிங்க? எங்கேயுமே பாருங்கள் அடிச்சு எழுதுல பாருங்கள் கரெக்டாக வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 நம்மளுக்கு எல்லாமே வந்து 5 மார்க் செக்ஷன் தான். நம்மளுக்கு 5 மார்க்கில் உங்களுக்கு தெரியும் மொத்தம் 7 5 மார்க் 35 மார்க்ஸ். இதில் தான் பெரிய 5 மார்க் செக்ஷன் வந்து அட்டன் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைஸ் கப் ஆஃப் டீ வந்து கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள், இப்படி தாங்க நீங்கள் 5 மார்க்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். சினாப்சிஸ் போட்டு தான் வந்து எழுதுவாங்க. பாருங்கள், இன்ட்ரடக்ஷன், ஃபஸ்ட்டு கோல்டன் பாயிண்ட்ஸ், செகண்ட் கோல்டன் ரூல், அந்த மாதிரி வந்து பாருங்கள் மொத்தம் எத்தனை 11 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ நீட்டாக வந்து எழுதியிருக்காருன்னு பாருங்கள். பேப்பர் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக வந்துருக்கு ஒரு பேப்பரில். ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ். அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம போயமோட 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். எனக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், அவர் மொத்தம் 11 பாயிண்ட்டுமே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்னு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43 அட்டன் பண்ணிட்டார். சப்ளிமெண்ட் பேராஃப் அட்டன் பண்ணிருக்காரு. அவர் ஆஃப் ட்ரூத் வந்து அட்டன் பண்ணிருக்காரு. இதுக்குமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஹெட்டிங்லாம் எவ்வளோ நீட்டாக வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள். ஹெட்டிங் வந்து அவ்வளோ நீட்டாக வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா? எல்லாத்தையும் இதை பாருங்கள். மாரலுமே வந்து சொல்லியிருக்காரு. இன்ட்ரடக்ஷன்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்குமே வந்து எவ்வளோ க்ளீனாக வந்து பாருங்கள் எழுதியிருக்காரு பாருங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆனால் இதில் பாருங்க அவங்களுக்கு மார்க் கம்மி பண்ணது பாருங்க 4.5. ஏன்னா இதுக்கு சைட் ஹெட்டிங் ஆனால் இதுக்கான கம்மியாக தான் கொடுத்துருக்காரு. அவங்க வந்து ஆனால் ப்ரோஸுக்கு நிறைய சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு சப்ளிமெண்ட்ரி கம்மியாக கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க மார்க் பாருங்க கம்மி பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேஸ்டில் இதுக்குமே என்ன பண்ணிருக்காங்க சைட் ஹெட்டிங்கை கம்மியாக கொடுத்ததால தான் மார்க் கம்மியாக இருக்குது. இதுலேயுமே வந்து பாருங்க ஒரு ½ மார்க் வந்து கட் ஆயிடுச்சு. சரிங்களா. அவங்களுக்கு கேஸ்டிலுக்குமே வந்து 3 சைட் ஹெட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து அவங்க வந்து பண்ணுற மிஸ்டேக்கு. சரிங்களா. அந்த மாதிரி வந்து சைட் ஹெட்டிங் வந்து கம்மி பண்ணக்கூடாது. ஓகே. அப்புறம் வந்து 46ல் கிராமர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 47ல் வந்து ஓகே அதுலேயே வந்து ஏபி வந்து கொடுத்துருக்காங்க போல். அதான் பேசேஜ் ரைட்டிங் இருக்கும்ல அந்த பேசேஜ் ரைட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணிருக்காரு. தெளிவாக வந்து 5 மார்க் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங் ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகே கம்ப்ளைண்ட் லெட்டர் கேட்டிருக்காங்க போல் ஃப்ரம் டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டருக்கான உங்களுக்கு வந்து ஃபார்மெட்டும் உங்களுக்கு வந்து வேணும்னா மறக்காத ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் முதல்ல பண்ணுறங்க. ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பேஜுக்கு அதான் நம்ம நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்குங்க. எந்த விதமான லெட்டர் வந்து கேட்டாலுமே நம்ம அந்த லெட்டரில் வந்து நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த கரெக்டாக ஒரு 5 மார்க்ஸ் போகிற மாதிரி வந்து நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. உங்களுக்கு வேணால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் லெட்டர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க தான் எனக்கு தெரியும் ஓகே உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இல்லை கிராமர் பார்ட் தேவைப்படுதா, இல்லை இஆர்சி தேவைப்படுதா, இல்லை வந்து லெட்டர் தேவைப்படுதா அப்படின்னு தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு மறக்காத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதே எங்களுக்குமே வந்து தெரியும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு அப்புறம் வந்து கீழே வந்து அட்டாச்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஓகே எல்லாமே வந்து நைஸ் ஓகே எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 44ல் பி அட்டன் பண்ணிருக்காரு போலங்க. சம்மரி வந்தது அட்டன் பண்ணாதே கீழே இருக்க எஸ்ஏ ரைட்டிங் வந்து அட்டன் பண்ணிருக்காரு போல். எஸ்ஏ ரைட்டிங் ஆமாம் ஓகே எஸ்ஏ ரைட்டிங் தான் அட்டன் பண்ணிருக்காரு. அதுவுமே நல்லா தான் வந்து எழுதியிருக்காரு. அதுக்குமே அதுக்குமே வந்து சினாப்சிஸ்லாம் வந்து போட்டு ஹெட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக தான் எழுதியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் பேப்பர். இதெல்லாம் கேட்டிங்கன்னா 5 மார்க்ஸில் என்னென்னலாம் வந்து அட்டன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 3மே வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ப்ரோஸ் பேரா, போயம் பேரா, சப்ளிமெண்ட்ரி பேரா 3மே கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். 4வது ஒன்று கிட்ட சம்மரி அட்டன் பண்ணுங்க. சம்மரி கண்டிப்பாக 5 மார்க் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய எழுதுறதை விட சம்மரி ஈஸியாக 5 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு பயோடேட்டா லெட்டரும் கேட்பாங்க, ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டருமே கேட்பாங்க. அந்த 3 லெட்டருமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எரர் கிட்ட நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம். இல்லை உங்களுக்கு ஸ்பாட் எரர் வேணும்னா எங்கள் ஸ்பாட் எரர்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் வந்து போட்டுலாம். 4வது ஒன்று பேசேஜ் ரைட்டிங் அட்டன் பண்ணிக்கோங்க. இஆர்சி அதுக்கப்புறம் அந்த 3x3 கிராமர் பார்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த செக்ஷன் வேணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து அந்த வீடியோஸை வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம், போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போட்டு போயிருங்க. சரிங்களா. தேங்க்யூ.